மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வாழ்க பல்லாண்டு என வாழ்த்தி மகிழ்கிறார் அமைச்சர் கீதா ஜீவன். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் SP லட்சுமணன் இணைந்திருக்கிறார். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். செங்கோட்டையன் தாவேக்கால இணைஞ்சிருக்கிறார். செங்கோட்டையன் மாதிரியான ஒரு சீனியர் அரசியல்வாதி இணைஞ்சிருக்கிறது தாவேக்கு அவருக்கு என்ன மாதிரியான நல்ல இம்பேக்ட் ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதில் கெட்ட இம்பேக்ட்னு ஒன்றும் இல்லை, அதை முதல்ல சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு வளர்கிற ஒரு கட்சிக்கு எந்த ஒரு விஷயம், எந்த சில விஷயங்கள் தாவேக்காவிடம் குறையாக இருக்கிறது அல்லது இல்லவே இல்லை என்று விமர்சிக்கப்படுகிறதோ, கடந்த ஓராண்டா குறிப்பாக அந்த விஷயங்களெல்லாம் கரைகண்ட செங்கோட்டையன் போகிறபோது கட்சி அமைப்பு ரீதியாக, கட்டமைப்பு ரீதியாக, நிர்வாகத்தை சீர்படுத்துகிற அந்த விஷயத்தில் ஒரு பொதுக்குழு செயற்குழு எப்படி நடத்தணும், அதில் என்னவெல்லாம் அஜெண்டா இருக்கணும், ஒரு மாநாடுனா எவ்வளோ நேரம் நடக்கணும், அதில் முதல் பார்ட் என்ன, மிடில் பார்ட் என்ன, கடைசியில் என்ன சொல்லி மாநாட்டை முடிக்கணும்னு இந்த அடிப்படை விஷயங்கள் புரிஞ்ச ஒருத்தர் வர்றது வளர்கிற ஒரு இயக்கத்துக்கு நல்லது. இந்த ரசிகர்களான விசிலடிச்சான் குஞ்சுகள்ன்ற விமர்சனத்தெல்லாம் அவங்க சந்திக்கிறாங்கல்ல, நமக்கு சொல்லிட்டு போயிடுறோம். ஒரு கட்சியை வளர்த்தெடுக்கணும்னு நினைக்கிற ஒரு தலைவருக்கு அது எவ்வளோ வழியை தரும்னு ஒரு பத்திரிகையாளர் நான் புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன். நீங்கள் சொன்ன வார்த்தை கூட கொஞ்சம் நாகரிகமான வார்த்தை, அதை தாண்டி இதை சொல்கிறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, வேண்டாம். அந்த விமர்சனங்களை எல்லாம் எதிர்கொண்டு கொண்டிருக்கிற ஒரு தலைவருக்கு, ஒரு இயக்கத்துக்கு அதை போக்குகிற ஒரு திறமையும் அனுபவம் பெற்ற ஒருத்தர் வர்றது வரப்பிரசாதம் தான். இந்த நிகழ்வுகளில் டோட்டல் செங்கோட்டையன் எபிசோடில் முதல் வரம் ப்ளஸ் பலம் தாவேக்காவுக்கு விஜய்க்கு தான். அதற்கு அடுத்த இம்பேக்ட் நெகட்டிவ் இம்பேக்ட் தான். அதில் பிரதானமாக இருக்கிறது அதிமுக தான். செங்கோட்டையன் ஒரு நபர் போகிறதுனாலையோ, இல்லை சத்யபாமா உள்ளிட்ட அவருடைய ஆதரவாளர்கள் ஒரு 100 பேர், 1000 பேர், 10,000 பேர் போகிறதுனாலையோ மட்டும் நான் ஆபத்து சரிவுன்னு சொல்லலை. செங்கோட்டையன் எந்த மாதிரி நபர்னா, அவருடைய வரலாற்றை கடந்து படித்து பார்த்து பழகி வந்தீங்கன்னா ஒரு தடாலடியான நபர் அல்ல. பாதிக்கப்படுபவர்களுக்கு ஆறுதல் சொல்கிற இடத்தில் இருந்தவர். 4 அணி 5 அணின்னு ஜெயலலிதா ஒரு தனி பாணி அரசியல் பண்ணபோது கூட அந்த ஆலோசனை குழுவில் இடம்பெற்றிருந்தவர். எம்ஜிஆரால் அடையாளப்படுத்தப்பட்டு அப்படி எடுத்துகிட்டு வந்து சில பொறுப்புகளை கொடுக்குற அளவுக்கான ஒரு பிரபல்யமும் அணுகுவதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொண்ட ஒரு நபர். அது இங்கே திருவள்ளூரில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும், நாகப்பட்டினத்துலேருந்து கிருஷ்ணகிரி வரைக்கும் எல்லா திசைகளிலும், ஒவ்வொரு மாவட்டத்திலும், ஒன்றிய அளவிலும் கூட இன்னும் சொல்லலாம், செங்கோட்டையனை தெரியாத கட்சிக்காரர்களே கிடையாது. இவர் பேர் சொல்லி அழைக்கிற நிர்வாகிகள் ஒரு ஒன்றியத்திலையும் இருப்பாங்க. அந்த அளவுக்கான அந்த அனுபவம் அவருக்கு கை கொடுக்கும். இப்படிப்பட்ட நபர் அங்கே போய் சேர்ற போது இங்கே ஏற்கனவே வாய்ப்பு இல்லாமலோ, இல்லை நம்ம கட்சி என்ன கதியாகும்னு ஒரு அவநம்பிக்கையிலும், கவலை கலந்த ஒரு எதிர்பார்ப்பிலும், எதிர்கால திட்டங்களோடு காத்திருக்கிறவங்க சீட்டு அவருக்கு தான் கொடுப்பாங்க, நமக்கு நிச்சயமாக கிடைக்காது அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கிற சில பிரபலங்கள், அந்தந்த சட்டமன்ற தொகுதி வாரியாக நான் சொல்கிறேன், இவங்கெல்லாம் விஜய்கிட்ட போகலாமான்னு யோசிக்கிறவங்க பல பேர். அதிமுக மட்டும் இல்லை, பல கட்சிகள்லேயும் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. யாரை கான்டாக்ட் பண்ணுறது? ஆதவ் மூலமாக போயிடாதீங்கன்னு இன்னொரு இடத்துலேருந்து ஃபோன் வருது. ஐயோ யாரை வேணாலும் பாருங்கள், ஆனால் இவரை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த கட்சியிலே ஒரு கோஷ்டி இருக்கிறது இந்த ஒரு வருஷத்தில் நமக்கு தெரிஞ்சு போச்சு. சரி, இதெல்லாம் விட்டுட்டு விஜய்கிட்டே பேசலாமேன்னா அவர் என்ன நம்பர் வச்சுருக்கிறாரு, பேசுவாரா மாட்டாரா? விஜய் இன்னும் திருந்த வேண்டியது, மாற்றிக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்குது. ஒரு அரசியல் கட்சி தலைவர் இப்படி இருக்கக்கூடாது. தன்னைத்தானே ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு கதவை சாத்திக்கிட்டுலாம் நீங்கள் அரசியல் பண்ண முடியாது. அது அப்புறம் பேசுவோம். அப்போ அந்த மாதிரியான ஒரு பாடி லாங்குவேஜ் உள்ள ஒரு கட்சிக்கு எளிதில் அணுகிற ஒரு நபர் போகிறபோது கான்டாக்ட் பாயிண்ட் கிடச்சிடுதா, அண்ணே இங்கே ஒரே இதாக இருக்குண்ணே வந்துடுறேண்ணே அப்படின்னு இவனும் கூப்பிடுவான். அவரும் ஃபோனை போட்டு எவ்வளோ நாளைக்கியா வாயா நான் பார்த்துக்கிறேன் வா அப்படின்னு நம்பிக்கை கொடுக்குற இடத்துல அவர் போய் சேர்றதுனால அதிமுகவினுடைய அந்த பலம் இழப்பு இருக்குல்ல, கொஞ்சம் வேகமாக நடக்குன்ற அது அதிமுகவுக்கு எந்த வகையிலும் நல்லதல்ல. ஆனால் இதை பற்றி எடப்பாடி துளி கூட கவலைப்படுறதா இல்லை. இவர் போனதை பற்றி ஒரு பெருசாக கவலையும் பண்ணல. அது நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்தது தான். இவர் என்னைக்கு கட்சியோட ஒற்றுமைக்காக குரல் கொடுக்குறேன்னு கொஞ்சம் கட்டுப்பாட்டை மீறி போய் வெளிப்படையாக ப்ரெஸ் மீட் வச்சாரோ, சரி பரிசீலிக்கலாம், இப்படிலாம் போய் வெளியே பேசாதீங்கண்ணே, உங்கள் அனுபவத்துக்கு இதெல்லாம் செய்யலாமான்னு கண்டிக்கிறத விட்டுட்டு அடுத்த நாள் காலையிலே திண்டுக்கல்ல அவசரமாக அதை கிராஸ் பண்ணி வராரு பிரச்சாரத்தில். திண்டுக்கல்லே உட்காந்து, திண்டுக்கலுக்கு அப்படி ஒரு வரலாறு, செங்கோட்டையனுடைய எவ்வளோ வரலாறு இருக்குது திண்டுக்கலுக்கு அதிமுக வரலாற்றில், அது ஒரு பக்கம். இது ஒரு பக்கம், ஒரு மூத்த பழுத்த அரசியல்வாதியை, ஒரு நிர்வாகியை பதவியை பூரா கலட்டினது அதே திண்டுக்கல்ல தான். அப்போவே எடப்பாடி என்ன நினைக்கிறா தெரிஞ்சு போச்சு. ஒரு திண்டுக்கல்காரர் அவங்க ஆதங்க எனக்கு புரியுது. இது என்ன பண்ணுறது? அப்போது அவருடைய பாடி லாங்குவேஜ் என்ன, எடப்பாடி என்ன நினைக்க போகிறான்னு செங்கோட்டையனுக்கு தெரிஞ்சு போச்சு.
இவர் நம்ம அந்த ஒருங்கிணைக்கிற வேலையிலையும் பண்ண மாட்டேன், நம்மளையும் சும்மா விட மாட்டான்னு தெரிஞ்சுதான் கடைசியில் 2 ஆப்ஷன் அவருக்கு இருந்திருக்கலாம். ஒன்று மூவரணியாக இருந்து தனியாக நிற்க போகிறதில்ல, அந்த மூவரணி சேர்ந்து எங்கே போகிறது, தினகரன் ஓபிஎஸோட சேர்ந்து திமுக அணி விஜயோட சேர்றது. விஜயோட அணி சேர்றதுக்கு திமுக நமக்கு சரி வரல. மனோஜ் பாண்டியனுக்கு இருந்த மன தெளிவு அல்லது துணிச்சல், அன்வர் ராஜாவுக்கு இருந்த ஒரு துணிச்சல், அது அசட்டு துணிச்சலாக நிஜமான துணிச்சலாக எல்லாம் இருக்கணும். இவருக்கு வரலைன்னு கூட வச்சுப்போம், அல்லது மனசு ஒப்பலை வேண்டாம் அப்படின்னா அடுத்து ஒரே சாய்ஸ்னு கூட்டணி வச்சுக்கிறப்பல போயே சேர்ந்துருமேன்னு போய் சேர்ந்துருக்கிறார். அதை பற்றி இன்றைக்கி எடப்பாடி பதில் சொல்லிக்கிறார். அவர் தான் நாங்கள் நீக்கிட்டோமே, அவரை பற்றி அப்படி தான் அவர் டீல் பண்ணுவார். ஏன்னா அது ஒரு பொருட்டாக கூட ஒரு மதிக்கணும்னு ஆரம்பத்திலே நினைக்கவும் இல்லை. இப்போது இந்த இதில் வந்து மனோஜ் பாண்டியன், அன்வர் ராஜா இவங்கெல்லாம் வந்து திமுகவில் சேர்ந்துருக்கிறாங்க. நேற்று வந்து கடைசி நேரத்தில் ஒரு ட்விஸ்ட் மாதிரியான ஒரு தகவல் வந்தது. சேகர் பாபு செங்கோட்டையனை சபாநாயகர் அறையில் சந்தித்து பேசினார். இன்றைக்கி வந்து அதை செங்கோட்டையன் மறுத்திருக்கார். நாங்கள் பேசின ஃபோட்டோவை காட்டுங்க அப்படின்னு சொன்னாலும் சந்திப்பு நடந்தது எல்லா ஊடகவியலாளர் முன்னாடி ஒரு பிளான்டு மீட்டிங்காக அது இல்லை. மாதிரி ரிசைன் பண்ண வந்துட்டு இருக்காருன்னு முதல்ல அப்பாவுக்கு ஃபோன் பண்ணியிருப்பாரு. அவர் கண்டிப்பாக தலைவர்கிட்ட சொல்லியிருப்பாரு இப்படி வர்றாரு வேணும், அப்போ இருங்க ஒரு எட்டு பேசி பார்ப்போம்னு ஒரு கடைசி நேரம் முயற்சி தான். இது அரசியல் சார், இதில் வெக்கத்துக்குலாம் இடம் கிடையாது. இன்ன வரைக்கும் நம்மளை திட்டிட்டு இருந்தால் அவர் போய் கூப்பிடலாமான்னு இல்லை. அந்த சேகர் பாபு யாருன்னு கேட்டால் அது வேற மாதிரி வரும். அப்போ அவர் தான் தகுதியான ஆள் சொல்லிட்டு அவரையே பேச சொல்லியிருப்பாங்க. ஒரு முயற்சி எடுத்து பார்த்துருப்பார், நடக்கலைன்னொடனே அதை அப்படியே விட்டுருப்பாங்க, அவ்வளோ. ஆனால் திமுகவே நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. டக்குன்னு ஒரு தாவேக்கா பக்கம் கட்சியிலே போய் சேருவார்னு அவங்க எதிர்பார்த்துருக்கல. ஆக்சுவலாக ஒரு 2-3 நாளைக்குள்ளே நடந்த விஷயம், ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயே. இதில் வந்து நீங்கள் அதிமுகவுக்கான சிக்கல்களை சொன்னீங்க. அதிமுகவை தவிர மற்ற எந்த கட்சிகளுக்குமே இதில் சிக்கலே இல்லையா? இல்லை, நீங்கள் செங்கோட்டையனை தவிர்த்துட்டு விஜய் அரசியலுக்கு வராருன்னு சொல்லி கட்சி பேரை அறிவிச்ச அன்னைக்கே நான் சொன்னேன் எல்லா கட்சிகளும் உஷாராகணும், எல்லாருக்கும் பாதிப்பு இருக்குன்னு. அதுதான் தினகரன் பல பிரஸ் மீட்ல சொல்லிட்டு இருக்கிறாரு, எல்லாருக்கும் பாதிப்பு இருக்குன்னு. அது யதார்த்தமான வார்த்தை. இல்லை, செங்கோட்டையன் போனதுனால மற்ற கட்சிகளை வந்து இது எந்த அளவுக்கு மற்ற இல்லை, செங்கோட்டையன் போனது மற்ற கட்சிகளை பெருசாக பாதிக்காது, அது அதிமுக தான் பாதிக்கும். ஆனால் செங்கோட்டையன் போன்றவர்கள் அந்த கட்சியை பொலிட்டிசைஸ் பண்ணும்போது, அரசியலை கற்றுக் கொடுக்குற போது, ஒரு கட்டமைப்பை வலுப்படுத்துகிற போது எல்லா கட்சியிலும் தான் இங்கே போய் சேரலாங்கிற மனநிலை வரும். அது செகண்டரி தான். பிரைமரி ஏடிஎம்கேவுடைய நிர்வாகிகள் தான் அவர் ஈர்க்க பார்ப்பார் முதல்ல. அவருக்கு கான்டாக்ட் பர்சன்ஸ் அங்கே தானே அதிகம். அவர் டைரக்டரி எடுத்து பார்த்தா உள்ள ஏடிஎம்கே தான் இருப்பான். திமுகவுடைய அந்த கொட்டாம்பட்டி ஒன்றிய செயலர் நம்பர் கண்டிப்பாக இருக்காது. ஆனால் கொட்டாம்பட்டியுடைய அதிமுக ஒன்றிய செயலர் நம்பர் அவர் வச்சிருப்பார். வித்தியாசம் அதுதான். ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட்டு அதிமுக ஒன்றிய செயலராக தான் இருக்கும். அப்புறம் வேணால் பேசி பார்த்து அந்த திமுக ஒன்றிய செயலருக்கு மனசோ ஏதோ சரியில்லை, வாய்ப்பு இல்லைன்னா அவர் அட்ரஸை கேட்டுக்கிட்டு நம்பர் இந்த செங்கோட்டை இப்போ என்ன நம்பர் யூஸ் பண்ணுறாருன்னு கேட்டு அவர் லைனில் வருவார். அதைத்தான் 2வது ஆபத்துன்னு நான் சொன்னேன். எளிதில் அணுகக்கூடிய ஒரு நபர் அங்கே உட்காந்துருக்கிறார் பனையூரில் அப்படிங்கிறது எல்லா கட்சிகளுக்குமான ஒரு இதுதான். அது நிர்வாகிகள் சேர்றதுன்னு மட்டும் ஒரு வரியில் சொல்லாதீங்க, ஒரு பெர்செப்ஷன் உருவாயிடும். அந்த கட்சி வளர்ந்துக்கிட்டு இருக்கிறப்போது எல்லாருடைய ஓட் பேக்கையும் தானே அவர் எடுத்துக்க போகிறார். இப்போ 10% குறைஞ்சது, ஆதவ் பாஷையில் 28%னா அவர் ஆசைக்கு சொல்லிக்கிட்டோம். 30 சொல்லிட்டு நமக்கு என்ன இருக்குது, வாழ்த்து சொல்லலாம். என்னை பொறுத்தவரைக்கும் குறைஞ்சது 10லேருந்து 15 வாங்குவார்னா அவங்க யார்? 100 பேர் போட போகிற ஓட்டில் 100 பேர் இது வரைக்கும் 85 பேர் 80 பேர் வேறு கட்சிகளுக்கு போட்டுக்கிட்டு இருந்தவன் தான். மீதி 10-15 தான் புதுசாக வர்றவன் நேராக விஜய்க்கு போட போகிறான். அப்போ எல்லோருக்கும் பாதிப்பு இருக்கும், திமுகவுக்கும் பாதிப்பு இருக்க தான் செய்யும். அந்த வகையில் பிஜேபிக்கு, திருமாவளவனுக்கு, சீமான் தான் வாங்கிய அந்த 8.5% 9% வாக்குகளை தக்க வைக்கிறது தான் பிரதான சவாலாக இருக்கும் இந்த தேர்தலில். அவருக்கு ஐயோ அவ்வளோதான் போச்சுன்னு அவரை பயமுறுத்தலை. அவர் தக்க வச்சாலே அவர் இன்னும் மக்கள் மனதில் இருக்கிறார் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு பிரபலம் வந்த பிறகும், 2% அவர் வாக்குகளை வாங்கிய பிறகும் சீமானுடைய வாக்குகள் குறையலைங்கிறது தான் அவருக்கு கிடைக்க போகிற முதல் வெற்றியாக இருக்கும். சீட்டு வாங்குற சீமானு ஜெயிக்கிறதெல்லாம் செகண்டரி, அதனால் அதுக்குள்ளே வரல, அதுவே ஒரு வெற்றி கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். இந்த வாக்கு சதவீதத்தை குறைய விடாமல் பார்த்துக்கிறது தான் முதல் சவால். இப்படி ஒரு பிரபலம் வந்த பிறகும் எனக்கு குறையலைங்கிறது தான் அவருக்கு காண வெற்றின்னு நான் அந்த பாஷையில் சொல்கிறேன். எல்லோருக்குமே பாதிப்பு இருக்குது, எல்லோருமே கவனமாக இருக்கணும். ஒரு அரசியல் நிகழ்வு நடக்கும்போது ஒரு சமிங்கையும் வந்து கொடுக்கப்படும். எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக தாவேக்கா தன்னுடைய கூட்டணிக்கு வந்துடும் அப்படின்றதுல வந்து ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை அவருக்கு இருந்தது. அதை பல இடங்கள் அவர் வெளிப்படுத்தவும் செஞ்சார். பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, கொடி பறக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பல 2ஆம் கட்ட தலைவர்கள், அதிமுக தலைவர்களோட பேசும்போது அவங்க சொல்லவும் செஞ்சாங்க. இன்னும் வந்து எங்கள் தலைவர் நம்பிக்கிட்டு இருக்காரு தாவேக்கா வரும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவங்களும் சொன்னாங்க. இப்போது செங்கோட்டையனை சேர்த்தது மூலமாக அந்த கதவு வந்து மொத்தமாக இறுக்கி அடைச்சிட்டாரா விஜய்? இல்லை, 4 கதவு 8 ஜன்னல் எல்லாம் திறந்தா இருந்துச்சு தாவேக்கா ஏடிஎம்கே கூட்டணி அமைகிறதுக்கு. அந்த அதிமுக பிஜேபி கூட்டணி அமைந்த போதே அதில் 4 கதவுல 2 கதவு மூடியாச்சு, ஒரு 2 ஜன்னலை அடைச்சாச்சு. மதுரை மாநாட்டில் 2வது மாநாடு நடத்தினார்ல, மாநில மாநாடு, அங்கே எடப்பாடி மீதான தாக்குதல் அங்கே தான் தொடங்குறார். ஊழல்வாதின்றார். அதிமுக என்கிற மிகப்பெரிய இயக்கத்தை வழிநடத்த தகுதியற்றவருங்கிறத மறைமுகமான வார்த்தைகள் யார் கையில் இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னு, என்ன கதியில் இருக்குங்கிற மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணுறார். ஊழல் செய்து அதிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள பிஜேபியோட கூட்டணி அமைத்தவர்னு சொல்கிறார். அப்போ எடப்பாடி அவ்வளோ தாக்குதல் நடத்தின பிறகு
கதவுகள் பூரா அடைக்கப்பட்டுடுச்சு. 2 ஜன்னலை தவிர மீதி எல்லா ஜன்னலையும் அடைச்சாச்சு. அந்த மீதி 2 ஜன்னல் இருக்குல்ல, அது 2 வாரம் முன்னாடி ஒரு செயற்குழு கூட்டினார்ல, அதில் ஒரு சிறப்பு தீர்மானம் போட்டாங்க. விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர், தாவேகா தலைமையில் ஒரு அணி அமையும்னு. நாங்கள் தான் ஆட்சியை பிடிப்போம், வழக்கம் போல் பிளாப்லாலாம் சேர்த்துக்கிட்டாங்க. அந்த கடைசி 2 ஜன்னலும் அடைச்சாச்சு. இவ்வளவு நடக்கிறதுக்கு இந்த மதுரை மாநாட்டுக்கும் இந்த கடைசி ஜன்னலை அடைக்கிறதுக்கான செயற்குழு தீர்மானத்துக்கும் நடுவில் ஏன் இந்த கொடியை காட்டினாங்கன்னா, கரூர் சம்பவம் ஒன்று இவருக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி போய் அப்படியே கொஞ்சம் இழுத்துக்கலாமான்னு ஒரு முயற்சியை பிஜேபியும் பண்ணாங்க, எடப்பாடியும் பண்ணார். அதுக்கான முற்றுப்புள்ளி, கடைசி முற்றுப்புள்ளி செயற்குழுவில் வச்சுட்டாங்க. இப்போ செங்கோட்டையன் போனதன் மூலமாக இப்போ கூட சில பேர் சொல்கிறாங்க செங்கோட்டையனை அப்படி அனுப்பிவிட்டு அமித்ஷா தான் அனுப்பிச்சிருக்காரு. எங்கே சார் லாஜிக் இருக்குது? அமித்ஷா அப்படி அனுப்பிவிட்டு அவரை வளர்க்குறதுக்காக சார் என்டிஏன்னு ஒன்று ஆரம்பித்தார் தமிழ்நாட்டில், அதுக்கு தலைவராக எடப்பாடி அறிவித்தார். இன்னும் நாங்கள் என்டிஏவை பலப்படுத்துவோம்னு சொல்லி தான் கடைசி பேட்டி, அமித்ஷாவோட பேட்டி, தமிழ்நாடு பாலிடிக்ஸை தொடர்புபடுத்தி கொடுத்த பேட்டி, என்டிஏவை நாங்கள் மேலும் பலப்படுத்துவோம், அதற்கு எல்லோருடனும் பேசுவோம் அப்படின்னு சொன்னார். அதாவது தாவேக்காவை நீங்கள் உங்கள் அணியில் சேர்ப்பீங்களான்னு கேட்ட கேள்விக்கு அமித்ஷாவிடமிருந்து வந்த பதில். செங்கோட்டை நாங்கள் அனுப்புறது மூலமாக தாவேக்கா எங்கே வரப்போகுது? நீங்கள் தாவேக்காவை தனிப்பட்ட முறையில் பலப்படுத்துதான்னு துணை போகிறீங்க. ஸோ அதில் லாஜிக்கே இல்லை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பிஜேபி என்னதான் சார் நினைக்குது? எதுக்கு சார் செங்கோட்டையனை தூண்டி விட்டீங்க? எதுக்கு சார் அவர் டெல்லி கூப்பிட்டீங்க? ஏதோ புதுவிதமான ஸ்வீட் வந்திருக்கு, டெஸ்ட் பண்ணி பார்க்க கூப்பிட்டீங்களா? எதுக்கு கூப்பிட்டீங்க? எனக்கு புரியவே இல்லை. நீங்கள் அரசியல் தான் பண்ணுறீங்களா, இல்லை அதிமுக ஒழிக்கணும்னா எதுக்காக அவங்களோட போய் கூட்டணி சேர்றீங்க? அது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். கழகங்கள் இல்லா தமிழகம் பொன்னார் காலத்தில் தொடங்கினது. அப்படி இல்லை, அதிமுக கூட்டணி வச்சிட்டிங்க. அப்போ அந்த கூட்டணி பலப்படுத்துறதுக்கு பதிலாக அதை பலவீனப்படுத்துகிற மாதிரி, சரி அது வரைக்கும் கூட விட்டுருங்க, பீகார் தேர்தல் முடிச்சுட்டு வர்றோன்னு சொன்னதாக ஒரு தகவல் வந்துச்சு அமித்ஷாவோ. இந்த தமிழ்நாட்டை நோக்கி எங்களுடைய பார்வை அப்போ தான் திரும்பினீங்க. இந்த 4 நாளாக செங்கோட்டையன் படாத பாடு வர்றாருல, அப்படிங்கிறார் இப்படிங்கிறார், கொஞ்சம் மாறி மாறி பேசினார், தடுமாட்டத்தில் இருக்கிறார். என்ன செய்கிறேன்னே புரியாமல் தான் இருந்தார் 1 வாரம் முன்னாடி வரைக்கும். அதனால தான் வேனை பிடிச்சி ஒரே வேனில் பசுமண்ணுக்கும் போனார். என்ன தான் செஞ்சு பார்க்குறது, நானும் எல்லாத்தையும் தான் பண்ணி பார்த்தேங்கிற மாதிரி. அப்படி தவிக்கிற ஒருத்தரை நீங்கள் அப்படி வேடிக்கை பார்க்கலாமா? ஏன்னா ஊரில் 1000 பேர் தவிச்சிக்கிட்டு இருப்பான், நாங்கள் வரணுமான்னு கேட்கல. அந்த தவித்தவரை டெல்லிக்கு அனுப்பிச்சு ஒரு அபிலாஷையை, ஒரு யோசனையை புகுத்தியதே பிஜேபி தான். நீங்கள் பேசுங்க பார்த்துக்கலான்னு சொல்ல வந்தானே ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறார் போய். அப்போ நீங்கள் அவர் இப்படி கைவிடலாமா? அப்போ பிஜேபி கிட்ட எல்லோரும் உஷாராக இருங்க, எந்த வாக்குறுதி கொடுத்தாலும் நம்பாதீங்கிற ஒரு மறைமுக மெசேஜை தான் செங்கோட்டையன் இவ்வளவு விரைவாக போய் விஜய் கிட்ட சேர்ந்ததன் மூலமாக இந்த தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கு, தமிழ்நாட்டு அரசியல் களத்துக்கு சொல்லியிருக்கிறாரு நான் பார்க்குறேன். இன்னைக்கு நடந்த ஒரு அப்நார்மலான ஒரு விஷயமா நான் பார்க்குறது வந்து, தாவேகா நிர்வாகிகளோடு போய் அண்ணா நினைவிடத்தில், எம்ஜிஆர் நினைவிடத்தில், அதுக்கு அடுத்து ஜெயலலிதா நினைவிடத்துலையும் வந்து செங்கோட்டையன் மரியாதை செலுத்தியிருக்கார். இன்னும் வந்து பாக்கெட்டில் ஜெயலலிதாவோட படத்தை வச்சிருக்கார். ஜெயலலிதா படத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தர் தாவேகாவில் செயல்படுறது அப்படின்றது வந்து, நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவுன்னு சொல்லிட்டு, எனக்கு இது அதோட அடுத்த வெர்ஷன் மாதிரி தெரியுது. அடுத்த வெர்ஷனில் அவர் என்னதான் இருந்தாலும் எம்ஜிஆர் அவரை அடையாளம் கண்டு சில பொறுப்புகளை கொடுத்தார், ஜெயலலிதா அங்கீகாரமே கொடுத்தார். ஒரு முறை இல்லை, பல முறை. அது கட்சி பஞ்சாயத்தை தீர்த்து வைக்கிறதுலேருந்து முக்கியமான துறைகளுக்கு அமைச்சராக்கியது வரை பல நேரங்களில் அவருக்கு அங்கீகாரத்தை கொடுக்க தான் செஞ்சார். அமைச்சர் பதவியை விட்டு நீக்கினாரே சார்னு சொல்லலாம். நீக்கின பிறகும் அந்த தேர்தலில் போட்டிடுற, அடுத்த தேர்தலில் போட்டிடுற வாய்ப்பை கொடுத்ததும் ஜெயலலிதாங்கிறதை நம்ம மறுக்க முடியாது. அப்படின்னா ஜெயலலிதாவுடைய நடவடிக்கைக்கு தப்பாத ஆட்களே கிடையாது. சபாநாயகராக இருந்த ஜெயக்குமாரையே தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு கூப்பிட்டு ராஜினாமா கடிதம் வாங்கி வீட்டுக்கு அனுப்பிச்சவர் தான் ஜெயலலிதா. யாராவது ஏன் என்னன்னு கேட்டோமா, அது ஜெயலலிதா. எடப்பாடியும் பதவி பறிக்கப்பட்டவர் தான். மாவட்ட செயலாளர் பதவி, ஜெயபேரவை செயலாளர் பதவின்னு பல்வேறு காலகட்டத்தில் கொடுத்த பதவியை பறித்து எடுத்து கொடுக்குறதெல்லாம் வழக்கமாக ஜெயலலிதாவுடைய தடாலடிகளில் அதெல்லாம் ஒன்று. அதெல்லாம் நம்ம எதாவது சொல்லலை. அப்படிப்பட்ட ஜெயலலிதாவை தன்னை ஆளாக்கிய, அடையாளப்படுத்தி அங்கீகாரம் கொடுத்த ஜெயலலிதா அவர் இன்னும் மறுக்கலைன்னு எடுத்துக்கலாம். இந்த வலை வீச்சுக்கு அது இன்னும் பயன்படும்னு எடுத்துக்கலாம். அதிமுகவை நோக்கி ஒரு வலையை வீச போகிறாங்கல்ல, விஜய் மதுரையில் வீசினார்ல, இவர் கொஞ்சம் அகலமாக, அண்ணே நான் இங்கிட்டு இழுத்துக்கிறேன்னே, நீங்கள் அங்கிட்டு இழுங்கண்ணே, கொஞ்சம் பெருசாக வீசுவோம்னு கூட, அதுக்கும் கூட அந்த படம் பயன்படலாம். இப்போ அதிமுகவிலேருந்து ஒரு திமுகவுக்கு போகிறத விட தாவேகாவுக்கு போகிறது ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக காரங்களுக்கு சொல்கிற மெசேஜ் அதை எடுத்துக்கலாம். அப்படி இல்லை, எல்லாருக்கும் அது பொருந்தாது. சில பேருடைய எதிர்பார்க்குற வேகம் வேறையாக இருக்கும். அண்ணே வயசு ஒரு 72 ஆச்சுண்ணே, இன்னும் என்னண்ணே நான் இங்கே வந்து பண்ண போகிறேன், உள்ளூர்லேயே அப்படி இருந்துக்கிறேன்னு சிலர் நினைக்கலாம். அண்ணே 45 வயசு ஆயிடுச்சு, இன்னொரு 20 வருஷமாக நான் அரசியல் பண்ணணுண்ணே, வளரணுண்ணே, திமுக போனால் வளர முடியாதுண்ணே, அதிமுகவிலையும் எந்திரிக்க விட மாட்டாங்க, இப்படின்னு நினைக்கிற ஒரு குரூப் இருக்காங்களா, அவங்களுக்கு தனி மனித கேஸ் பை கேஸ் நம்ம போய் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஒரு தனி மனிதனுடைய குணாதிசயங்கள், சூழல்கள் சம்மந்தப்பட்டது. அது இந்த இடத்துல வந்து ஒரு ரீஜன் வைஸாகவும் நான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். தாவேகா பற்றின விஷயங்கள், அவங்க இந்த ஆதவ சொல்கிற 28%, நீங்கள் சொன்ன இந்த 15%, இந்த 15%ன்றது வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க.
இது எல்லாமே வந்து இன்னும் அன்டெஸ்டட் தான். இன்னொரு குரூப் அதே வார்த்தையும் சொல்றாங்க, அன்டெஸ்டட் அன்ப்ரூவ்டுனா விஜய் எதுவுமே வாங்க மாட்டாரா? உங்க வீட்டில் வேலைக்காரமா இருக்கும், அதை கூப்பிட்டு கேட்டு பாருங்க. பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு காலேஜுக்கு போகும், ஒரு பையன் காலேஜ் போகிறான், அவன் காலேஜில் என்ன நடக்குன்னு கேட்டு பாருங்க. அவங்க சொல்கிறத வச்சா நம்ம இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறோம். இப்போ கேள்வி அந்த 15% வந்து ரீஜன் வைஸாகவுமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் வந்து கொங்கு மண்டலத்தில் இவருக்கு ஒரு எட்ஜ் இருக்குது அப்படிங்கிறத பல சர்வேக்களே சொல்லுது, ஆளுங்கட்சியில் எடுத்த சர்வேக்களில் கூட சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள். இப்போ செங்கோட்டையன் அதை எந்த அளவுக்கு பலப்படுத்தி கொடுப்பார், அப்படி செங்கோட்டையன் தாவேக்காவை பலப்படுத்துறது மூலமாக இந்த பிரதான போட்டியாளர்கள் இருக்காங்க 2 பேரில், இவங்களில் யாருக்கு என்ன நடக்கும்? இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கும் சிலது காதுக்கு வரும்ல. கொங்குல இருக்கிற ஒரு 40லேருந்து 50 தொகுதின்னு வச்சுப்போம். ஏன்னா சில பேர் கரூர் வரைக்கும் வருவாங்க, சில பேர் நாமக்கல் வராது, அவங்க திருப்பூர் விட்டுருங்கப்பா, தருமபுரியும் சேர்ப்பாங்க. 50 தொகுதின்னு வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கு. இந்த 50ல் 5 தொகுதிகள் தான் பல கட்டங்களில் பல்வேறு தரப்பினர் எடுத்த சர்வேல 5 தொகுதியில் தான் அதிமுக வெற்றி கிட்ட வருது. திமுக உங்களுக்கு எட்ஜு இல்லை அதிமுக ஒரு ஸ்டெப் அகட்டாக இருக்குன்னு. மற்ற இடங்கள்லாம் திமுகவுக்கு அட்வான்டேஜ், 2ஆம் இடத்தில் தாவேகா அப்படின்னு வருது. அது 27, 20 இதைத்தான் ஆதவரிச்சு நான் சொல்கிறாரு. நீங்கள் கொங்குல மட்டும் ஒரு 10-15 தொகுதியில் 20 தொகுதியில் ஒரு 28 மட்டும் தமிழ்நாடு முழுக்க 28ன்னு சொல்ல முடியாது. 10% கூட இல்லாத தொகுதிகளும் சில சர்வேல வருது. பொதுவாக நான் சர்வேக்களை மதிக்கிறது இல்லை. ஜென்ரல் பெர்செப்ஷன் ஒன்று இருக்குது. அந்த கொங்குலேயே இவ்வளோ வருதுண்ணா அப்படின்ற அந்த நம்பிக்கை தான் அதிமுக நம்ம ஏன் போகணும்னு விஜய் கொஞ்சம் யோசிக்க வச்சுருக்கோம். ஏன்னா எடப்பாடிங்கிறவர் கொங்குனுடைய அடையாளமாக வர்றவர், அந்த மண்ணிலேருந்து வர்றார். அவர் இருக்கிற இடத்துலையே அந்த கட்சி இவ்வளோ பலவீனமாக இருக்குன்னா அதை நம்ம ஈஸியாக கைப்பற்றலாமே அந்த ஓட் பேங்க்குன்னு அந்த நம்பிக்கை விஜய்க்கு வந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் புஷ் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் கரைக்கலான்ட்டு செங்கோட்டையுடைய வருகை அதுக்கு உதவி பண்ணணும் கூட அவங்க யோசிச்சிருக்கலாம். மற்றபடி அவங்களுடைய பெர்சன்டேஜை ரீஜியன் வைஸாலாம் பிரிச்செல்லாம் பார்க்க முடியாது, ஆவரேஜாக தான் நம்ம சொல்ல முடியும். அது அந்தந்த தொகுதியில் நிற்க போகிறது, அவர்களுக்கு எதிராக யார் நிற்கிறா, திமுக நிற்குதா, திமுகவுடைய கூட்டணி கட்சி நிற்குதா, அதிமுக நிற்குதா, அதிமுகவுடைய கூட்டணி கட்சி நிற்குதா, அந்த கூட்டணி கட்சி சார்பாக நிற்கிற வேட்பாளர், அந்த திமுகங்கிற அதிமுக பிரதான கட்சி சார்பாக நிற்கிற வேட்பாளர், அவர் சார்ந்த சமுதாயம், இப்படி பல காரணிகள் தான் தாவேக்காவுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் ஓட்டு கிடைக்கும், இல்லை தாவேக்கா இங்கே ஜெயிக்கவே செய்யுமா, ஜெயிக்க முடியாது நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஒரு பொது பார்வை தானே இப்போ பார்க்குறோம். இதெல்லாம் அந்த நேரத்து சூழல், இறுதி வடிவம் தான் முடிவு செய்யும். அதை இல்லை, இப்போ நான் இந்த பிரதான போட்டியாளர்களுக்கு எங்கே இது அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா, அதிமுக வலுவாக இருக்கிறது கொங்கு மண்டலம். 2021 தேர்தலாக இருக்கட்டும், 24லையுமே அவங்க டஃப் கொடுத்தது கொங்கு மண்டலம் தான் அதிகமாக கொடுத்தாங்க. இப்போது திமுக கொங்கு மண்டலத்தை மையப்படுத்தி அவங்களும் சில வேலைகள் பார்த்துக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் வந்து தொடர்ச்சியாக ஜெயிச்சாலும் தோத்தாலும் கொங்கு மண்டலத்தில் தொகுதி அவங்களுக்கு குறைவாக தான் இருக்குது. 2006 பெரும்பான்மை பெற முடியாமல் போனதுக்கும் கொங்கு மண்டலம் தான் காரணமாக இருந்தது. 2016 அவங்களுடைய வெற்றி இழந்ததுக்கு காரணமும் கொங்கு மண்டலமாக தான் இருந்தது. ஸோ அதை வந்து அவங்க எடுக்கணும். அப்படிங்கும்போது இந்த இடத்துல இந்த காம்பினேஷனில் விஜய் எந்த அளவு டிஸ்டர்ப் பண்ணுவார் நான் கேட்குறேன். நீங்கள் அதிமுக ஓட் பேங்க்கை ஒரு குறைஞ்சி எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு இழுக்கிறாரோ தன் பக்கம், திமுகவுடைய வெற்றியை அதிகப்படுத்துவார் அவர். அது இது வந்து நிரந்தரம் நான் சொல்லலை, ஒரு பொது பார்வைங்கிற வார்த்தையை மறந்துடாதீங்க முதல்ல. இதுவே கொஞ்சம் உல்ட்டாவாகி எப்போ நம்ம ஜெயிச்சிடும் திமுக கொஞ்சம் இலக்காரமாகவோ கொஞ்சம் அசால்ட்டாவோ இருந்தால் ஏன் விஜய் ஜெயிக்கூடான்னு இருக்கா, இல்லை இந்த மும்முனை போட்டியில் அதிமுக சில இடங்களில் ஜெயிக்கக்கூடாதுன்னு இருக்கா? அதனால தான் இப்போ அதை யோசிக்காதீங்கன்னு சொன்னேன் நான். அந்த நேரத்துக்கு இறுதி வடிவம் தான் அதை முடிவு செய்யும். கம்யூனிட்டி, அவருடைய பிரபல்யம், அவருக்கு இருக்கிற நல்ல பேர் கெட்ட பேர், ஒரு கட்சியிலையும் பிரதானமாக 3 பேர் 4 பேர் நிற்க போகிறாங்க. இந்த 4 பேருடைய தனித்த குணாதிசயங்களும் அதில் அடங்க போகுது. சரிதானே? மற்றபடி விஜய் வாங்குகிற வாக்கள் யாரை பாதிக்கும்னா, ஒரு கட்டம் வரைக்கும் திமுக அட்வான்டேஜாக போய்கிட்டே இருக்கும். சரி, ஒரு அதிகமாக வாங்கி 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 திமுகவோட அதிகமாக போயிட்டான்னா இவர் 35, இவங்க 30, அவங்க 30ன்னா யார் எம்எல்ஏ? தாவேக்கா தான் எம்எல்ஏ. இது நடக்காதுன்னு நம்மளால் சொல்ல முடியுமா? ஜனநாயகத்தில் எதுவும் சாத்தியம்தான். சரியா? ஸோ அதனால திமுக உஷாருங்கண்ணா. அவர் வளர வளர எவ்வளோ வளருதுன்னு கவனிக்க வேண்டிய பொறுப்பு திமுகவுக்கு இருக்குது. ஒரு அபரிமிதமாக வளர்ந்துக்கிட்டே போனால் திமுக அப்படியே இருக்குமா? ஸோ அதனால தான் சேகர் பாபு எடுத்து அந்த கடைசி முயற்சி எடுத்துக்கலாமா? இல்லை, செங்கோட்டையன் தடுத்துனா மட்டும் விஜய் தடுத்துலாமா? முடிஞ்ச வரைக்கும் அவங்க நம்ம பக்கம் இழுக்கலாம். விஜயை பலப்படுத்த விடாமல் தடுப்பது அதுவும் அரசியல் தானே சார். எதிராளியை வீழ்த்துவது, எதிராளியை பலவீனப்படுத்துவது, நாம் பலமாவதுன்னு பல காரணிகள் இருக்குது ஒரு போரில், ஒரு இதில் ஜெயிக்கிறதுக்கு. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி, பலப்படுத்த விடாமல் தடுப்பதுன்னு. சரி, இப்போ செங்கோட்டையன் போயிட்டார், விஜயனுடைய வெற்றி உறுதியாயிடுச்சா? ஒரு ஆடட் அட்வான்டேஜ், ஒரு கூடுதல் பலம், ஒரு வடிவம் கிடைக்கும் அப்படின்னு அந்த மாதிரி விஷயங்களை பேசிக்கிட்டே வர்றோம். அந்த செங்கோட்டையன் நான் முதல்ல சொன்ன பாயிண்ட் திருப்பூரோட ஞாபகப்படுத்துகிறேன். அவருக்கு நீங்கள் கொடுக்க போகிற மரியாதை, அவரை சுதந்திரமாக விடுற அந்த விதம், இதெல்லாம் உங்கள் கட்சிக்கும் அதனுடைய வளர்ச்சி அப்போ தான் அர்த்தமுள்ளதாக வரும். மேலும் பலர் வருவதற்கு அதுதான் ஆதாரமாக அமையும். செங்கோட்டையனுக்கு உரிய மரியாதை நீங்கள் கொடுக்கலன்னு வச்சுங்க, என்னப்பா நம்பி போனாரு, அவரே அந்த கதின்னா நம்மெல்லாம் எந்த மூளைக்கு அப்படின்னு யோசிச்சுட்டா அந்த வர்ற வேகம் தடைப்படுமா? கட்சிக்குள்ளே வர்றவங்க வேகம். இதைத்தான் நான் விஜய் மாறணும்னு நான் சொன்னேன்.
அவர் இன்னும் மக்களை நோக்கி வரவே மாட்டார். இன்னைக்கு காலையில் வரைக்கும் பவுன்சர் வச்சு அடிக்கிறானுங்க. என்ன சார் பழக்கம் அது? தமிழ்நாட்டுக்கு இந்த கலாச்சாரமே ஒரு ஒத்து வராத கலாச்சாரம் சார். ஏன்னா நீங்கள் பெரிய கடவுளையே அப்படி தள்ளி இடிச்சு விட்டு வந்து காமியை கும்பிட்டு வெளில வர்றான் ஒரு பேச்சுக்கு. நான் சொல்கிறேன் இதெல்லாம் தப்பு. விஜய் வந்து மாற்றிக்கணும்னு சொன்னது இதைத்தான் நான் சொன்னேன். நீங்கள் எவர் ஒருவரையும் விட பெரியவர் அல்ல, சரிதானா? இது எல்லாருக்கும் பொருந்தும். விஜய் முன்ன விதிவிலக்கு கிடையாது. நீங்கள் அந்த மக்களை தான் ஆள நினைக்கிறீங்க. அந்த மக்கள்கிட்ட கிட்ட வாங்க சார். அதை செய்யாமல் நீங்கள் பவுன்சரில் வச்சுக்கிறது, உள்ளே போய்கிட்டு தன்னை சுற்றி ஒரு வட்டம் போட்டுக்கிறது, இதெல்லாம் எடுபடாது. மகாபலிபுரத்தில் இப்போ ஒரு கூட்டம் நடந்தது இல்லை, எங்கே நடந்தது? மகாபலிபுரத்தில் நடந்த போது நான் பாராட்டினேன். ஏன்னா கரூருக்கு பிறகு முதல் நிகழ்ச்சி ஒரு கட்டுக்கோப்பாக நடத்துவோம். அந்த பதட்டத்தை நீக்கிறதுக்கும் ஒரு பயத்திலிருந்து துக்கத்திலிருந்து வெளியில் வர்றதுக்குமான முதல் நிகழ்ச்சி. QR கோடெல்லாம் போட்டு நடத்தினப்போ இதெல்லாம் கிண்டல் பண்ணாங்க காஞ்சிபுரத்தில். நான் பரவாயில்லைங்க, அதில் ஒன்றும் தப்பு இல்லை, இது ஃபஸ்ட்டு பொது நிகழ்ச்சி, அவர்லேருந்து மீண்டும் வரும். ஆனால் எல்லா நிகழ்ச்சியும் QR கோடு காட்டுவீங்களா? எத்தனை பேர்? சரி, அங்கே வந்தவங்கன்னா பொதுமக்கள் உட்காந்துருக்காங்களா? எல்லாம் உங்கள் கட்சிக்காரங்க. அப்போ கட்சி நிர்வாகிகளுடன் சந்திப்புன்னு தான் மனசாட்சியுள்ள மீடியாக்கள் தலைப்பு போட்டிருக்கணும். மக்கள் சந்திப்புன்னு போடுறீங்க, வெக்கல்ல? என்ன சார் இது? ஒரு மாயை. நான் திருப்பி சொல்கிறேன், விஜய்க்கு ஒரு எச்சரிக்கை. மீடியாக்காரனாகவே நான் சொல்கிறேன், பத்திரிகைக்காரனாக நான் சொல்கிறேன், இது ஒரு பிம்பம், மாய பிம்பம். மீடியாக்கள் உங்களை இப்படி தூக்கி வைக்கிறாங்கன்னா இப்படி தூக்கி போடுறதுக்கும் ஒரு செகண்ட் ஆகாது, சரியா? இதை விஜய் முதல்ல புரிஞ்சுக்கணும். யதார்த்தத்துக்கு வாங்க. நான் நடத்தியது எங்கள் கட்சி நிர்வாகிகளோடான கலந்துரையாடல்னு நீங்களே தலைப்பு வச்சாதான் மீடியாக்காரன் திருந்துவான். நீங்கள் மௌனமாக இருந்தால், கள்ள மௌனமாக அது மாறிச்சுன்னா இவன் உங்களை பூஸ்ட் பண்ணுறதா நினச்சி நீங்கள் அந்த போதையிலேயே மிதப்பீங்க. புகழ் போதை. மக்களை செஞ்சுட்டோம். தொண்டர்களும் மக்கள் ஒரு அங்கத்தினர் தான், ஆனால் பொதுமக்கள் அல்ல. அங்கே உட்காந்தவங்க பொதுமக்கள் கிடையாது. இந்த யதார்த்தத்துக்கு முதல்ல விஜய் வரணும். சினிமா பிம்பத்திலேருந்தே அவர் முதல்ல வெளியில் வரணும். சார் நெருங்க தான் சார் மக்களுக்கு பிடிக்கும். உங்கள் கொள்கையை பற்றிலாம் யாரும் பெருசாக கவலைப்பட மாட்டான் சார். நீங்கள் அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரான கிராமங்களில் கேட்பான் பாருங்க. அப்படி விஜய் கேட்குறக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? சாதாரண ஒரு ராமசாமி குப்புசாமி பீடியை குடிச்சிக்கிட்டே கேட்பான், யாரா நீ அப்படிமா. அப்படி தானே கிராமத்தில் பேசுவான். அந்த நிலைமைக்கெல்லாம் விஜய் தன்னைத்தானே சுருக்கக்கூடாது, தாழ்த்திக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். மக்களாக நெருங்கி வரணும். அதுக்காக நீங்கள் அப்படியே கொத்தவால் சாடி வாங்க சார், அங்கே ஒரு காய்கறி அப்படிலாம் நான் சொல்லலை. நீங்கள் போகிற இடங்களில் கொஞ்சம் நெருங்கி வாங்க. பவுன்சர்களை முதல்ல ஒழிச்சு கட்டுங்க. உங்கள் கட்சியிலேயே ஒரு பாதுகாப்பு படையை வைங்க. கட்சிக்காரனுக்கு தெரியும், பத்திரிக்காரனா அவன் நம்ம கட்சிக்காரன் அப்படின்ற அந்த உணர்வு கலந்த கட்டுப்பாடு தான் இங்கே இருக்கணுமே தவிர இயந்திரத்தனமான கட்டுப்பாடு உங்களை ஆள தகுதியற்றவராக ஆக்கும். இதை முதல்ல விஜய் புரிஞ்சுக்கிடணும். இதுக்கப்புறம் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் வந்து தொடங்கும். ஏற்கனவே செங்கோட்டையன் OPS கூடயும் TTV கூடயும் வந்து சேர்ந்து செயல்பட போகிறார் அப்படிங்கிறது வந்து அவங்களே அறிவிக்கவும் செஞ்சாங்க. பசுமொழிலே வச்சு அறிவிச்சாங்க, நாங்கள் 3 பேரும் வந்து சேர்ந்து செயல்பட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ செங்கோட்டையன் அங்கே போயிருக்கிறார். TTV வந்து தொடர்ச்சியாக ஒரு புது அணி, வலிமையான அணி இங்கே உருவாகும் அப்படிங்கிறத வந்து பேசிக்கிட்டே இருக்கிறார். ஒருவேளை TTVயும் OPSம் தாவேக்கா கூட கூட்டணிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி போனால் என்ன நடக்கும்? பிரதானமான வாய்ப்பு அதுக்கு தான். திமுக கூட போகக்கூடாதுன்னு எதாவது இருக்கா? எடப்பாடிக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா ஆப்ஷன் சொல்கிறேன் நான். இல்லை எதுக்கு நம்ம யாரோடையும் போகணும்? இப்போ இருக்கிற காசை வச்சு நம்ம தனியாகவே நிற்போமே, தொண்டர்களை நம்பி மக்களை நம்பி நாங்கள் நிற்கிறோம், அது ஒரு ஆப்ஷன் தான். 3வது ஆப்ஷனாக வேணா இருக்கும். ஸோ தாவேக்காவுடன் கூட்டணிங்கிறது இயல்பானதாக இருக்கும். அது ஒன்றும் பெரிய குற்றமும் இருக்காது. அது அந்த நேரத்து சூழல்கள் தான் முடிவு பண்ணணும். விஜய் என்ன ஆஃபர் பண்ண விரும்புகிறாரு, இல்லை அவருக்கு புரியாத விஷயங்களை செங்கோட்டையின் மாதிரியான எடுத்து சொல்லி, இல்லைங்க அங்கே அப்படி இப்படி அந்த ஈக்குவேஷன் அவர் சிலது சொல்லிக் கொடுக்கலாம். அதுக்கு இன்னும் நாள் இருக்குது, ஒரு 1.5 மாதம் 2 மாதம் இருக்குது. இல்லை நான் அந்த பொதுவான ஆப்ஷன் இருக்குன்ற ஆப்ஷன் அப்படி ஒரு வேளை விஜய் கிட்ட போனா அந்த அணி இன்னும் பலப்படும்னு எடுத்துக்கலாமே. இல்லை அப்படி நடக்கும்போது இப்போ கொங்கு மண்டலத்துக்கு செங்கோட்டையன் இருக்கிறார், தென் மாவட்டத்துக்கு வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து அது ஒரு இன்னொரு விஷயத்தையும் சொல்லி பிரதான கூட்டணியாக மாற வாய்ப்பு. அது மட்டும் இன்னொன்று சொல்ல மறண்டி, அன்புமணியோடும் பேச்சுவார்த்தை நடக்கிறதா தகவல் வருது. ஓகே, இவர் போவாரா இல்லையாங்கிறது வேற. மார்க்கெட்டில் ஒரு ப்ராடக்ட் வந்துச்சுன்னா நான் வாங்குறேன் நீ வாங்குறேன்னு தானே நம்ம எல்லாம் போட்டி போடுவோம். அன்புமணியோடும் விஜய் தரப்பு பேசுவதாக ஒரு தகவல். ஒருவேளை அப்படி போயிட்டான்னு வச்சுங்க, பிரதான கூட்டணிகள் ஒன்று அதுவும் மாதிரி வந்துடும். 1, 2, 3 நம்ம போகிற நம்பர் தானே. நீங்கள் கவனிக்க தகுந்த கூட்டணியாக அது மாறும். பலருக்கு அதிர்ச்சி அளிக்கிற கூட்டணியாகவும் அந்த முடிவுகள் அமையும். சசிகலாவினுடைய முடிவு என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க? இது சொல்கிறதுக்கு எனக்கு சங்கடமாக தான் இருக்குது. சசிகலா அரசியலே என்ன பண்ண ஆரம்பிக்கல. இவ்வளவு தூரம் வந்த பிறகும் அவர் என்ன செய்கிறாருன்னே அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கே புரியல. ஒரே எண்ணம், அதிமுக வலிமையாக இருக்கணும், அம்மா ஆட்சி மீண்டு வரணுன்ற அந்த நல்ல எண்ணம் இருக்குங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்க தவிர, ஏன்னா இணைப்பு முயற்சிகள் 80% முடிஞ்சு 90% முடிஞ்சுருந்தாங்க. அப்புறம் நீ யாருன்னு ஒருத்தன் கேட்குறாங்க, கம்முன்னு இருக்காங்க. இணைப்பு முயற்சி நடந்திருந்தா குறைஞ்சபட்சம் மரியாதையாவது பேசுவாங்கல்ல. சின்னம்மான்னு சொல்லாட்ட கூட திருமதி சசிகலான்னாவது ஒரு சொல்லணும்ல. அவன் வேலைக்காரங்க தானே, நீ யார் அப்படின்லாம் பேசுனா அப்போ ஒருங்கிணைப்புக்கு அர்த்தமே இல்லை. இப்போ என்ன நடக்குதுன்னே அவங்களும் வெளிப்படையாக சொல்லாத போது அவருடைய அரசியல் அவ்வளோ பிரதானமாக நான் பார்க்கல.
பட் அவர் எளிதில் அவருக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்கிற இடத்துலையும் சசிகலா இல்லை, நான் அதையும் சொல்லி ஆகணும். பட் எல்லோரும் மற்றவங்க எடுக்கிற முடிவோடு ஒத்து தான் அவரும் போவார். அவருடைய இறுதி இலக்கும் எண்ணமும் என்னவாக இருக்கும்? அதிமுக நல்லா இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும், வலிமையாக இருக்கணும், அம்மா ஆட்சி மீண்டு வரணுன்றதான் இருக்கும். அந்த இலக்கை நோக்கிய பயணத்தில் சசிகலாவுடைய வேகம் போதலைங்கிறது என்னுடைய கருத்து. இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான விஷயம், நான் ஆக்சுவலாக இதில் விட்டுட்டேன் கேள்வி கேட்காம, எம்ஜிஆரினுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிற ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஒரு தேர்தல் அதிகாரி ஒருத்தர் என்கிட்ட சொன்னது, இப்போ வயசானவங்கலாம் வந்து ஓட்டு போட வந்தாங்கன்னா அவங்களால ஓட்டு போட முடியாது, அவங்க சொல்கிற இடத்துல நாங்கள் ஓட்டு போடுவோம். அந்த தொகுதியில் வந்து அதிமுக கூட்டணியில் அதிமுகவே நிற்கலை, ஒரு வயசான பாட்டி வந்து யாருக்கு ஓட்டு போடணும்னு கேட்டப்போ எம்ஜிஆருக்கு போடுங்கன்னு சொல்லிட்டு வானத்தை பார்த்து சொன்னாங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான ஒரு வாக்கு வங்கி இங்கே இருக்குது. செங்கோட்டையனால் அந்த வாக்கு வங்கியை விஜய்க்கு திருப்ப முடியுமா? இல்லை, அந்த எம்ஜிஆரை அப்படி தெய்வமாக மதித்தவர்களுடைய வாக்கு வங்கின்னு ஒன்று இருக்குல்ல, அது இந்த கடந்த 20 ஆண்டுகளில் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கும். அது இயற்கை தானே. அந்த ஏஜ் குரூப் போயிருப்பாங்க, ஃபேட் அவுட் ஆகிட்டே வருவாங்க, இயற்கையினால் போய் சேர்ந்துருப்பாங்க. அதெல்லாம் விட்டுட்டா ஜெயலலிதா அவருடைய ஆளுமை திறனுக்கும், அவர் ஊழல்வாதி என்று குற்றம் சாட்டப்பட்டவர் ஆனால் கூட இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் ஜெயலலிதா இல்லையே சில விஷயங்கள் நடக்கிற போது, அந்த ரசிக்கிற மனப்பான்மையுள்ள ஜெயலலிதாவினுடைய ஆளுமையை பார்த்து அரசியலை பார்த்து வந்தவங்க இருக்காங்க, அதிமுகவோடு ஒன்றிணைஞ்சவங்க, அந்த குரூப் தான் இப்போ மெயின். அதை ஈர்க்கிறது தான் வெற்றியை நோக்கி ஒரு இயக்கத்தை ஒரு பலப்படுத்துறதை நோக்கி அது போகும். எம்ஜிஆருடைய வாக்கு வங்கியில் இரட்டை இலைன்னு பொதுவாக எடுத்துக்கலாமே. ஒரு காலத்தில் எம்ஜிஆர் அறிமுகப்படுத்தி அதை பலப்படுத்தினார், ஜெயலலிதா அதை தக்க வைத்தான்னு சொல்லி இரட்டை இலை வாக்குகள் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதாவும் ஈக்குவல் காரணங்கள்னு எடுத்துக்கலாம். சவாலான காலகட்டத்தில் அதை தக்க வச்சு ஜெயலலிதாவுடைய பணியை யாரும் அவ்வளோ சுலபத்தில் எடுத்துக்க முடியாது. இந்த இரட்டை இலை வாக்கு வங்கியை இருக்கிறதுக்கு, அது அதிமுக பக்கம் போக விடாமல் தடுப்பதற்கு செங்கோட்டையனும் டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் கண்டிப்பாக ஒரு இது காரணியாக இருப்பாங்க, ஒரு ஒரு உந்து சக்தியாக இருப்பாங்க. அதற்கு காரணம் அவர்கள் அல்ல, எடப்பாடியுடைய பிடிவாதம் தான் காரணம். அவர்கள் பக்கம் 4 பேர் கூட இல்லைன்னு சொன்ன ஓபிஎஸ் கிட்ட 3.5 லட்சம் ஓட்டு 3.25 லட்சம் ஓட்டு அவர் வாங்குறாரு. எல்லாரும் இங்கே சேர்ந்துட்டாங்க, டிடிவி தனி ஆளுங்கன்னு சொன்ன பிறகு அவர் நிற்கிற இடத்துல அதிமுக டெபாசிட் போகுது, ஓபிஎஸ் தொழிலையும் டெபாசிட் போகுது. இவ்வளவு உண்மைகளை கண்ணால் பார்த்த பிறகும் அவங்கக்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாங்கன்னா எடப்பாடி தன்னைத்தானே ஏமாற்றிக்கிறார்னு அர்த்தம். ஆனால் அதனுடைய விளைவு அதிமுகவின் அழிவுக்கு வழிவகுக்குங்கிறது தான் கீழ்மட்டத்தில் இருக்கிற அதிமுக தொண்டர்களுடைய வேதனையாக இருக்குது. பார்க்கலாம் சார், இன்னும் தேர்தல் அறிவிப்புக்கு ஒரு 90 நாட்கள் இருக்கும்போது ஒரு முக்கியமான நிகழ்வு வந்து தமிழ்நாடு அரசியல் நடந்திருக்கு. என்ன நடக்கும் பொறுத்து வந்து பார்ப்போம். உங்கள் நினைவும் கருத்து வரைக்கும் மிக்க நன்றி. நன்றி. மற்றும் நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வாழ்க பல்லாண்டு என வாழ்த்தி மகிழ்கிறார் அமைச்சர் கீதா ஜீவன். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய்.